தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்ததால் ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மழைநீரில் சாய்ந்துள்ள நெற்பயிர்களை கவனத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நெல் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உத்தமபாளையத்தை சேர்ந்த விவசாயி மோகன் கோரிக்கை வைத்துள்ளார். வடகிழக்கு பருவமழையில் இந்த விவசாய நெற்பயிர் முற்றிலுமாக பாதிக்கப்படுது. எங்களுக்கு தஞ்சாவூர் அந்த சைடு கூட நிவாரணம் கொடுக்குறாங்க. ஆனால் தேனி மாவட்டத்துக்கு இதுவரைக்கும் எந்த நிவாரணமும் கொடுக்குறதில்லை. வருடந்தோறும் விவசாயிகளுக்கு 40,000 முதல் 50,000 வரைக்கும் நஷ்டம் ஏற்படுது. அதுக்கு இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டுங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புத்திராம்பட்டு தேவாலயத்தில் மர்ம நபர் திருட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வைரலாகி வரும் நிலையில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் திருட முயன்ற நபரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு சந்தானம் தெருவை சேர்ந்த ஏங்கல்ஸ் என்பவர் வாங்கி விளைவித்த விதை நெல்லில் வேறு ஒரு ரக நெற்பயிர்கள் வளர்ந்துள்ளதால் விதை நெல்லில் கலப்படம் செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உரிய ஆய்வு நடத்தி விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் குவியலாக பொங்கும் ரசாயன நுரை காற்றில் பறந்து அணையின் பிற பகுதிகளுக்கும் பரவி வருகிறது. கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கெளவரப்பள்ளி அணை மற்றும் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை 4வது நாளாக தொடர்கிறது. பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் ஏற்கனவே மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வரும் நிலையில் அதன் எதிர் திசையில் புதிதாக மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்த நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தை சேர்ந்த 14 வயது சிறுமி வலிப்பு ஏற்பட்டு ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணத் தொகையை சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குடிசை வீட்டில் தாங்கள் தங்கியிருப்பதாகவும் தங்களுக்கு வீடு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு வீடு வழங்குமாறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த முதியவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கிணற்றில் விழுந்த ஐயாசாமி என்பவரை உயிருடன் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அப்பகுதிவாசிகள் தீயணைப்புத் துறையினரின் செயலுக்கு பாராட்டு தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேய திருவிழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பொள்ளாச்சி முதலுதவி சமூக நல அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை தலைவர் இக்பால் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா, நவநீத கிருஷ்ணன், காவல்துறை போக்குவரத்து ஆய்வாளர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தனர். இருமல் மருந்து குடித்து 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை திருவான்மியூரில் உள்ள காஞ்சிபுரம் மண்டல தமிழக உணவு மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் தீபா ஜோசப் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 10 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய 2 CRPF போலீசார் உதவியுடன் சோதனை நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து ஆலங்காயம் செல்லும் முக்கிய நியூ டவுன் சாலையில் 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழைநீர் தற்போது வரை குளம் போன்று தேங்கி நிற்பதால் அப்பகுதிவாசிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் வாகன விபத்துகள் நேரிடுவதாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றவும் இனி மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர்.
திருப்பூர் மாவட்டம் முரட்டுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க நாணயம், கிரைண்டர், ஃபேன், அயன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ் என 60 பரிசு பொருட்கள் அறிவிக்கப்பட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தொலைபேசி மூலம் ஆர்டர் எடுத்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரையை விற்பனை செய்த பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மரியம் பிவி, தொல்காப்பியன், கிஷோர், சூர்யா ஆகிய 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆன்லைன் போதை வர்த்தக பின்னணியில் உள்ள மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வடக்கு பிரதட்சணம் சாலையில் அமைந்துள்ள புனித தெரசம்மாள் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் நடைபெற்ற இந்த தேர் பவனியில் பங்கு மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் நிலையூரில் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியரின் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த இரும்பு கடை பிரமுகர் குமரேசன் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மேலும் நில மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், போலி ஆவணங்களின் மூலம் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் குமரேசன் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பேசும் பொருளாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான கல்லூரிகளுக்கு இடையிலான மாநில ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி மாவட்ட அணி முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் வாங்க கற்றுக்கொள்வோம், தீ பாதுகாப்பு அறிவோம், உயிர்களை காப்போம் என்ற தலைப்பில் தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் கணேசன், தீபாவளியை முன்னிட்டு தீ பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்டம் முழுவதும் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் சானர்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். மேலும் முதலமைச்சர் மற்றும் நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாரின் குடும்பத்தினர் குறித்து அவதூறு பரப்பியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற இந்த முற்றுகையில் ஈடுபட்ட 20 தாவேக உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்போது தங்களது சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டையில் ஆயக்கட்டுதாரர்கள் SR பொதுநல அறக்கட்டளை, காவிரி கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைந்து வல்லநாட்டு கண்மாயினை தூர்வாரும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார், தூர்வாரப்பட்ட கண்மாய் பகுதியில் ஆபத்தான முறையில் சாய்ந்து நிற்கும் மின்கம்பங்கள் குறித்து புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக வேதனை தெரிவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மறைந்த தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் ஆதி திராவிடரின் உருவப்பட திறப்பு விழாவில் VCK தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். அப்போது திருமாவளவன் முன்னிலையில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக VCK நிர்வாகிகள் இருதரப்பினராக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி, அல்லிநகரம், வடபுதுப்பட்டி, அரண்மனைப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மிதமழை காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் காலை முதல் வெப்பத்தின் தாக்கம் குறைவாக காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பிக்கோயிலுக்கு செல்லும் வழியில் தரைப்பாலத்தில் ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளத்தால் கோயிலுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் திரும்பி வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து வனத்துறையினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நாங்குநேரி தீயணைப்பு துறையினர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட 15ற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்டனர்.
சாலை பாதுகாப்பை வலியுறுத்தியும் சிங்கப்பூரில் உள்ள ஆட்டிசம் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு நிதி திரட்டும் வகையில் இருசக்கர வாகனத்தில் சிங்கப்பூரிலிருந்து 41 நாட்களில் 14,000 கிலோமீட்டரை கடந்து சாதனை செய்த சிராஜுதீன் என்பவருக்கு அவர் சொந்த ஊரான மயிலாடுதுறை அரங்கக்குடி கிராமத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தன் சிறுவயது ஆசையை 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றியுள்ளதாகவும் சுற்றுப்பயணத்தில் 7 லட்சம் ரூபாய் திரட்டிய நிதியை ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்க உள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அது முடிச்சதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்கா, சிங்கப்பூர்ல ஒரு இயக்கத்துக்கு இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு உள்ள ஒரு இயக்கத்துக்கு நிதி திரட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு. அதையும் நிறைவேற்றிட்டோம். ஒரு 14,000 கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு $1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு அந்த இது முடியறதுக்கு. அதுக்குள்ள நிதி திரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் முக்கியமான காரணம் மக்கள் எல்லார ஒரு ஆதரவு, அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு முயற்சியை நாங்கள் கடைபிடிச்சிருக்கோம், அதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஏசிஎஸ் நகர் பகுதியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் திரைப்பட நடிகர் பாண்டியராஜன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு சான்றுகளையும் கோப்பைகளையும் வழங்கினர். பின்னர் மேடையில் பேசிய பாண்டியராஜன், திரைப்படத்தில் அழுவும் கதாபாத்திரத்தில் கண்களுக்கு லிக்விட் போட்டுதான் அழுவது போன்று நடித்தேன். ஆனால் நிஜ வாழ்க்கையில் தன் மகன் பட்டம் பெற்றதை நான் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதென்கின்றார். என் பையன் பட்டம் போது நான் பார்த்தேன். என் பையன் பட்டம் ஆகும்போது என்ன அறியாம என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. நான் படத்துல டிசிடி போட்டா இருந்திருக்கேன். ஆனா நிஜமா என் கண்ணில் தண்ணி வந்தது என் பையன் பட்டம் ஆகும்போது தான். உங்க அப்பா அம்மா கண்ணில் இந்த ஆண்மை கண்ணீர். தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாட இருக்கும் நிலையில் 50 ஆதரவற்ற குழந்தைகளை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அழைத்து வந்த காமெடி திரைப்பட நடிகர்களான கிங்காங் மற்றும் முத்துக்காளை ஆகிய இருவரும் குழந்தைகளுடன் காமெடியாக நடித்து காண்பித்து குழந்தைகளை உற்சாகப்படுத்தினர். அது மட்டுமின்றி அவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தியதோடு அனைவருக்கும் தீபாவளி பரிசு பொருட்களாக பட்டாசு, புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே அயப்பாக்கத்தில் அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அருண் விஜய் இளைஞர்களுடன் இணைந்து ரத்த தானம் செய்தது அனைவரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் அருண்ராஜ் ரத்த தானம் வழங்கியவர்களுக்கான சான்றிதழ்களையும் வழங்கியதோடு ரத்த தானம் செய்யும் அனைவரும் ஹீரோக்கள் தான் என்று புகழாரம் சூட்டினார். திருவள்ளூர் அருகே கூவம் ஆற்றில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பிஞ்சிவாக்கம் பகுதியில் உள்ள கூவம் தடுப்பணை நிரம்பி கடல் போன்று ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் தடுப்பணைகள் யாரும் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று வருவாய்த்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காட்டு யானைகள் 150க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் 5க்கும் மேற்பட்ட மாமரங்களையும் முற்றிலுமாக சேதப்படுத்தியுள்ளது விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மான் வேட்டையில் ஈடுபட்ட 6 பேரில் 5 பேரை வனத்துறையினர் கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து கைதானவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி, தோட்டாக்கள், அரிவாள், புள்ளிமான் கறி 1500 கிலோ ஆகியவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தப்பி ஓடிய ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கீழ்குடி கிராமத்தில் பக்கத்து மாவட்ட விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட பசுமாடுகளை அவிழ்த்துவிட்டு பயிர்களை அழிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். வரும் 16ஆம் தேதிக்குள் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் குடும்ப அட்டைகளை ஒப்படைத்து ஊரை விட்டு வெளியேறுவதாகவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கீழ்குடி கிராமத்தில் நடைபெற்ற கிராம விவசாயிகள் கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் தீர்மானம் நிறைவேற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் சிலிண்டரில் தீப்பற்றினால் அதை எவ்வாறு கையாள்வது குறித்து பொதுமக்களுக்கு அதிகாரிகள் விளக்கமளித்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.